சர்வமங்கல மாங்கல்யே சிவசர்வார்த்த சாதியே சரணியதிரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதே. குரு சுக்கரன் ஜோதி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் குரு சுக்கரன் ஜோதிட டிவில மாத பலன். அனைவருமே மாசம் நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதுக்கான பதிவு தாங்க இந்த மாத பலன். உங்க ஜாதகத்தை எடுங்க, திசாபுத்தியை பாருங்க, எந்த கிரகம் யோகமா இருக்கு எந்த கிரகம் பலவீனமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனுக்குள்ள வாங்க. செம்ம யோகம் இருக்கு இந்த மாசத்துல. நல்ல விஷயமே கிடையாது. நல்ல காரியம் சுப முகூர்த்தங்கிறது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு கரெக்டா 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகிறாரு. அது வரை இந்த சுபகாரியத்தை தவிர்ப்பது நல்லதும்பாங்க இந்த மாசத்துல, மே மாசத்துல. அதனால இந்த மாசம் முழுக்க முழுக்க நல்ல விஷயத்த தவிர்ப்பது நல்லது. மிகப்பெரிய ஒரு யோகம்னா இதுல ஒரு சரியாந்திர யோகம் இருக்கு. குருவும் சுக்கிரனும் இணையுது. நல்லா பாருங்க, பல வருஷத்துக்கு அப்புறம் குரு சுக்கிரன் இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கும். எப்படி பார்த்தா வருஷத்துல ஒரு அடி குரு சுக்கிரன் இணையுது. ஆனா இப்ப என்னன்னா இந்த அக்னி நட்சத்திரம் வரும்போது இணையுது. இது நல்லதா கெட்டதா? உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா? சுக்கிரன் நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போயிருக்காரா? ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாவே அசுர குருவும் தேவ குருவும் இணையும் போது இது மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஒரு சில பேர் கொடுத்துரும். தயவுசெய்து கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பதிவு இருக்கு. அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி காலபுருஷனுடைய 11வது ராசி. அது மட்டும் இல்லைங்க, இந்த கும்பராசியில பிறந்தவங்க பயங்கரமான ஒரு கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் கும்பத்துல பொறுத்தவரை. எப்படி இவங்களை மாதிரி யாரும் டேலண்டா யோசிக்க முடியாது. அறிவா யோசிப்பாங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா பின் வாங்க மாட்டாங்க. என்கிட்ட ரொம்ப பிடிச்சதே கும்பம் தான். ஒரு விஷயம் முடிவு பண்ணா அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை கும்பத்துக்கிட்ட மட்டும்தான் அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கை தான், வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம சொந்த காலம் நிக்கணும், ரொம்ப அந்தஸ்து கௌரவத்தை பார்ப்பீங்க. பெருசா பிரம்மாண்டமா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி கொண்ட ஒரே ராசினா இந்த கும்பராசியை மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியோட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் கண்டிப்பா தயவு செய்து சொல்றேன். இந்த மந்தை பலன் பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல திசாபுத்தியை மட்டும் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கங்க. ஏன்னா சில பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு. ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து அதுக்கான கிரகம் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, இப்ப கோச்சார கிரகம் எப்படி இருக்கு, ரெண்டையும் மேட்ச் பண்ணாங்க ஒரு கரெக்டான ஒரு பதிவு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும். அதனாலதான் குரு சுக்கிரன் ஜோதிட மாத பலன் கொடுக்கும்போது தயவு செய்து ஒரு பொது பலனா எடுங்க. நம்ம எல்லா வீடியும் கொடுக்கக்கூடிய விஷயம் தான். இப்ப கிரகம் இப்ப வைப்பாங்க. கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த மாசத்துல இருக்கு. கண்டிப்பா நட்சத்திர பலன் பார்க்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியில ராகு பகவான் இருக்காரு. 2ஆம் இடத்துல பாருங்க செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கு. 3ஆம் இடத்துல பாருங்க சூரியனும் புதனும் சேர்ந்து மேசத்துல இருக்கு. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கா. 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு. அது மிதுன ராசியில. அடுத்து 7ஆம் இடத்துல பார்த்தோம்னா கேது பகவான் இருக்காரு. இதான் கிரகத்தோட அமைப்பு. அதுல பாருங்க 3 கிரக பேச்சு வருது. நம்பர் 1 செவ்வாய் போன் சொந்த இடத்துக்கு 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துக்கு எப்போ வர்றாருன்னா கரெக்டா 11ஆம் தேதி வர்றாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இணைகிறாங்க. அதே 11 தான். மே மாசம் 11 தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயம் இருக்கு. நான் ஏன் இந்த வீடியோ சொல்றேன்னா எல்லாமே 11, 15 தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கு. அடுத்து சூரிய பாகம் பாருங்க 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல வந்து எப்ப அமைகிறாருன்னா மே மாசம் 15 தேதிக்கு அப்புறம் வரும். 11, 15 தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இந்த 3 கிரகத்துடைய பயிற்சி ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுக்கும். ஒண்ணு இல்ல செவ்வாயுடைய புத்தி வரணும், இல்ல சுக்கிர பகவானுடைய புத்தி வரணும், இல்ல சூரிய பகவானுடைய புத்தி வரணும். ஏதாச்சும் ஒரு புத்தி வரும்போது இங்க மாறுபடும், வேற ஒன்றும் கிடையாது. அதனாலதான் நான் ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த 7 சனில பாதிக்கப்பட்டவங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரிலீஃப் கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே நம்ம கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. பாருங்க, எல்லாருமே பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு கர்மா கண்டிப்பா வேலை செய்யும். அதை தாண்டி நம்ம எப்படி போய் எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க. பரிகாரங்க முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய விஷயத்த அழகா அள்ளி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஏன் சொல்றோம்னா நிறைய பேருக்கு சரி இதை எப்படி தாண்டி நம்ம ஜெயிக்கணும், இந்த லைஃப்ல பிறந்திருக்கோம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு திறமையை மட்டும் வைங்க. கண்டிப்பா திறமையை விட்டுறாது. ஏன்னா கும்பராசி கிட்ட உங்களுக்கு நிறைய பிரம்மாண்டமான கற்பனை இருக்குது. அதை கரெக்டா எந்த கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணி எதை எப்படி கொண்டாடணும் கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். நான் 7 சனில பாதிக்கணும்னு சொல்றேன். கண்டிப்பா இப்ப ஜெயிக்க முடியும். ஆனா ஜாதகத்துல தசாபதி அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க பரிகாரம் பண்ணாவோட அந்த ஜாதகத்துல கிரக அமைப்பு சப்போர்ட் பண்ணாதான் கண்டிப்பா அந்த பரிகாரம் நிற்கும். அதனாலதான் ஒரு பொதுப்பலன் எல்லா வீடியும் கொடுக்க காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க, உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது என்ன பண்ணுவாரு? அவர் வருமானத்தை போய் உட்காந்துருக்காரு. வருமானம் கொடுத்துருக்காரு. வருமானத்தை யாரு? குருவுடைய வீடு. அந்த குரு போய் பாருங்க 5ஆம் இடத்துல போய் உட்காந்து ஒரு ராசியை பாக்குறாரு. ரைட்டு, ஏன் பார்த்தாரு? ஏன் நல்லது செய்யல?
அந்த வீடு கொடுத்த போது நீசமா இருந்தாருங்க ஒரு 2-3 மாசமா. எப்படி வருமானம், பொருளாதாரம், கமிஷன், தொழில் வேலையில் நிறைய ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். கண்டிப்பா எல்லாமே இல்லாத ஆளே கிடையாது. நல்ல வேலை, நிரந்தரமான வேலை கிடைச்சேன்னு கேட்டுப்பாங்க கும்பத்துக்கிட்ட. இந்த 7 ரசனுடைய தாக்கம் சொல்றேன். இல்லைன்னு சொல்லுவாங்க. வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, லாப பிரச்சனை, உத்தியோகத்துல பிரச்சனை, நிறைய தடங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆசைப்பட்ட விஷயம் எதுவுமே தடங்களா வந்திருக்கும். நல்ல வேலை கிடைச்சிருக்காது, நல்ல உத்தியோகம் கிடைச்சிருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்திருக்கும், ஒரு குழப்பம் இருக்கும், தடுமாற்றம் இருந்திருக்கும். கண்டிப்பா இருந்திருக்கும். கேட்டுப்பாரு. திருமணம் இதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு ஃபிக்ஸ் ஆகி போகும்போது திருமணத்தை தடங்கள் கண்டிப்பா வேலை செஞ்சிருக்கும்ல. கணவனுக்கும் மனைவிக்கு யாராச்சும் ஒரு மருத்துவ செலவு இப்ப இடையில ரீசனா நீங்க பண்ணிருக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருந்துச்சு, அதனால சொல்றேன். உங்களுடைய 3, 10 தொழில், பதவி, அந்தஸ்து, கௌரவம் இதுல ஏதாச்சும் ஒரு தடங்களோ சிக்கலோ நீங்க சந்திச்சிருக்கோம். ஆனா 11ஆம் தேதிக்கு அப்புறம் இது கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். நான் முதல் பலனே சொல்றேன். இப்ப உங்களுக்கு ஓப்பனா சொல்ல போனா கெட்டதை மட்டும் தூக்கி போட்டுருங்க. தயவு செய்து கெட்டதை மட்டும் யோசிக்காதீங்க. நம்ம அடுத்து என்ன செய்யணும், என்ன பண்ணணும் இதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். நம்ம கெட்டதை நினைச்சா கண்டிப்பா கெட்டது வந்துகிட்டு தாங்க இருக்கும். நல்லதா நினைச்சா கண்டிப்பா நல்லது வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய மைண்ட் தாட் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா இப்ப எல்லாமே நல்லதா வருது உங்களுக்கு. கிரகமே இப்ப இப்படி இருக்கு. தைரியமா இறங்குங்க. ஏன்னா சுக்கிரபவன் இணைகிறாருங்க. இந்த குரு சுக்கிரன் நினைவு தான் உங்களை டாப்பா கொண்டு வைக்கும். 11ஆம் தேதிக்கு அப்புறம். ஏன்னா 5ஆம் 4ஆம் வீட்டதி 9ஆம் பாக்கியாதிபதியும் கேந்திராதிபதியும் சேர்ந்து உங்க ராசியை, அதாவது குருவோட சேர்ந்து வருமானத்துக்குள்ள அதிபதியும் லாபத்தோட அதிபதி சேர்ந்து நேரா குரு உங்க ராசியை பாக்குறாரு. 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை கொடுக்குறாரு. நான் ஏன் காரணத்தோட சொல்றேன்னா இதான் விஷயம், வேற முடியாது. ஒண்ணும் இல்ல, கடனே இருக்கு, தலைக்கு மேலே கடன் இருக்கு. நான் அடைப்பனா அடைக்க மாட்டேனா, இப்ப ஏதாச்சும் திடீர் யோகம் கிடைக்குமா கிடைக்கலாம், இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை. நான் ஓப்பனா சொல்லுவேன். அதனால அதிலே பணத்தை போட்டு விரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்க, கண்டிப்பா லாட்டரி யோகம் உண்டு. குரு சுக்கம் இணைவுனால சொல்றேன் நான். யாருடைய ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம் எத்தனை பேர் இருக்கீங்க, ஐடிஎஃப்ல எத்தனை பாக்குறீங்க, பேங்க்ல எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க, அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். புதன் ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துக்கு வந்துருவாரு. அடுத்து திரிகோணஸ்தத்துல சுக்கிரனும் குரு இணைகிறாங்க. அதனால நிறைய பேருக்கு சொல்றேன், இந்த கமிஷன் வியாபாரம், வேலை தொழில், ஐடிஐ ஃபீல்டு, இந்த பேங்க்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு வெற்றியை தேடி நீங்க போறீங்கன்னு காட்டுது. ஆனா ஜாதகம் நல்லா ஒரு மாற்றம் தான் கண்டிப்பா ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் இப்ப வேலை செய்யும். அது மட்டும் இல்லைங்க, உங்க மேல எந்த கேஸ் நடந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் கேஸ் உங்க மேல போட்டிருந்தாலும் சரி, நான் ஓப்பனா சொல்றேன், அந்த கேஸை உடைச்சு வெளியில வருவீங்க. ஏன், எப்படி கேஸை உடைக்கலாம், என்ன காரணம்? சூரியன் எப்ப 4ஆம் இடத்துக்கு வீட்டு இடத்துல போய் உட்கார்றாரோ கண்டிப்பா உடைப்பீங்க. 7ங்கிறது பொதுமக்களோட நல்ல பேர், வழக்குல ஜெயிக்கக்கூடிய இடம். அப்ப நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்கன்னு தான். அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்து விற்க முடியல, வாங்கணும், வாங்குவீங்க. வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், இடமுமே வாங்கணும், எல்லாமே 28 அப்புறம் எல்லாமே நீங்க பண்ணிக்கணும். மே 28 அப்புறம் தான் வாங்கணும். அக்னி முடிஞ்சவரை எல்லாமே பண்ணீங்க, சூப்பரா இருக்கும். சொந்தமா தொழில் பண்ண முடியாது, ஜாதக பார்த்து தசாப்தி மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கவலைப்படாதீங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட்டுக்கான சீட் எழுதி போலாம் சரி, அந்த சப்ஜெக்ட்ல கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும். படிப்புகளில் எந்த ஒரு தடங்களும் வராது. அதிக மதிப்பெண் வாங்குவீங்க, கவலைப்பட வேணாம். மே மாசத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. கிரகமே பெருசா பாதிக்காது. பெண்களுக்கும் சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வியாபாரம், ஷேர் மார்க்கெட் எல்லாமே சொல்லி நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாரு. தைரியமா இருங்க, உங்களால முடியும். இனிமேல் செவ்வாயை விட்டு, சனி பகவானை விட்டு செவ்வாய் தாண்டிட்டாருன்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்காது. இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா பொதுவா அந்த கும்பராசி வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் தான். தைரியம் தன்னம்பிக்கை தான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. இப்படி தைரியம் தன்னம்பிக்கை எது வந்தாலும் பாத்துக்கலாங்கிற திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் மாறும். இப்படி எது வந்தாலும் பயப்படாதீங்க, உங்களால முடியும். செவ்வாய் வெற்றிக்கு சொந்த வீட்டுக்கு போறாரு, அதனால சொல்றேன், எடுக்கக்கூடிய முயற்சியும் வெற்றியா இருக்கு. ஜாதகத்தை பாருங்க, வழக்குல ஜெயிப்பீங்க. வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சூப்பரா இருக்கும். யூனிஃபார்ம், கட்டிடத்துறை, எலக்ட்ரானிக் இது எல்லாமே பட்டையை கலப்பீங்க. அதனால பெருசா இதுக்கு முன்னாடி கெட்டது நடந்தது, இனிமேல் கெட்டது நடக்காது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். அடுத்து சதயம். பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய கூட உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. பிரம்மாண்டமான கற்பனை, உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே அதை நான் ரொம்ப விரும்புவேன். நிறைய ஆசைப்படுவீங்க, நிறைய லைஃப்ல இப்படிதான் இருக்கும், அப்படிதான் நிறைய மனசுக்குள்ள மைண்ட் தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். எது வந்தாலும் கவலைப்படாது, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். சதயத்துல பார்த்து அனைவருக்கும் சொல்றேன், சூப்பரா இருக்கு நேரம். எடுத்த காரியம் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு. ராகு நல்ல ஒரு பலத்துல வந்திருக்காரு. இப்ப நல்ல காரியம், நல்ல விஷயம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். எது வந்தாலும் கவலைப்படாம நீங்க சதயத்துல பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. தொழிலையும் சரி, படிப்பிலையும் சரி, கல்வியும் சரி, நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கும்.
கெமிக்கல் துறை, கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா குரு இனிமே பலமாயிட்டாரு, சுக்கிரன் வேற இணைகிறாரு. அப்ப வீடு, இடம், வெளிநாடு, வெளியூர், நல்ல காரியம், நல்ல விஷயம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய விஷயம் உங்களுக்கு லைஃப்ல நடக்கும். இப்ப சொல்றேன், யார் இந்த புரட்டாதி பண்ணது நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். எது வந்தாலும் கலங்காம தைரியமா இறங்கி அடிங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். ஆசிரியர் துறை, நகர வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். தைரியமா இருந்து கண்டிப்பா மூவ் பண்ணுங்க, உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் துறை எல்லாமே நல்லா இருக்கும். வரக்கூடிய மே மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு நேரமாகவே அமைகிறது.